வெல்கம் டு வரா சுவை எறும்பு. இன்றைக்கி பைனாப்பிள் வச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு 2 சைட் டிஷ்ஷும் சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வரா சுவை எறும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ரசம் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துட்டு அதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளி பொடிசாக வெட்டி சேர்க்கணும். 1 ஸ்லைஸ் பைனாப்பிள் அதுவும் நல்ல பொடிசாக வெட்டிட்டு சேர்க்கணும். வெட்டினது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். பருப்பு நல்லா வேகணும். அதனால் குக்கரில் 6 இல்லை 7 விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு, பைனாப்பிள், தக்காளி எல்லாத்தையும் கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விடணும். ரசம் தாளிக்கும் போது நெய்யில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் 1-2 தட்டிட்டு 3-4 பல்லு பூண்டும் அதோடு சேர்த்து தட்டி இந்த சூடான நெய்யில் போட்டு பரட்டிட்டு ரசத்தோடு சேர்த்துறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். வேணும்னா கலந்து பார்த்துட்டு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இன்னும் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இந்த ரசத்துக்கு புளியே சேர்க்க வேண்டாம். இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு புளிப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டாம். பைனாப்பிளில் புளிப்பே இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டா பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிரும். ரசம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காய் எதுவுமே தேவையில்லை. வத்தல், வடகம், அப்பளம், சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் புளிசேரி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ரெசிபி. புளிசேரி செய்கிறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதி ஸ்லைஸ் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது மசாலா அரைக்கும் போது சேர்த்து அரைக்கணும்.
மற்ற எல்லாமே நம்ம குழம்புல அப்படியே சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், பாதி ஸ்லைஸ் பைனாப்பிள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி சேர்த்துட்டா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரையாது. 1/2 கப் அளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். புளிசேரி செய்யும்போது பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணால் பைனாப்பிள் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். வெட்டி வச்சுருந்த பைனாப்பிள் எல்லாத்தையும் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் 1 இல்லை 2 கூட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் அந்த பைனாப்பிளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 இல்லை 3 விசில் வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பைனாப்பிளோட பச்சை மிளகாவும் சேர்த்து வேக வச்சதுனால இதில் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். மிக்ஸியை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். பைனாப்பிளுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். தயிர் கொதிச்சிடக்கூடாது. குழம்பை இப்போ நல்லா கலந்துடணும். தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் தாளிக்கணும். அப்போ தான் அந்த கேரளா புளிசேரியோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகாய் வத்தல் நான் 1 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 2 இல்லை 3 வரைக்கும் கூட சேர்க்கலாம். அதோட நல்லா நிறையா கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை இதில் சேர்க்குறேன். தாளிக்கிற மிளகாய் வத்தலோட அளவை கூட்டினீங்கன்னா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சூடான எண்ணெயில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்போட சேர்த்துடலாம். பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டா கேரளா பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிரும். இதையும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பைனாப்பிள் குருமா செய்யலாம். பூரி, சப்பாத்தி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த குருமா நல்லாயிருக்கும். குருமா தாளிக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்து வேணும்னா கூட தாளிச்சிக்கலாம். சின்னதாக 2-3 துண்டு பட்டையும் கொஞ்சம் சோம்பும் தாளித்தாலே போதும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக வெட்டின வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கணும்.
நான் பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா முழுசாக கீறிட்டு கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப செவக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினாலே போதும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். பட்டாணி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் கூட கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். குருமா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 3 ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்து நல்ல பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். பைனாப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். கால் கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதை இப்போ சேர்த்துடணும். ஒன்றிலிருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரில் 2 இல்லை 3 விசில் வச்சா போதும். தேங்காவை அரைக்காமல் தாளிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக 2 பச்சை மிளகாவும் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து தாளிச்சிட்டு தேங்காவை நல்ல கெட்டியாக பால் எடுத்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து கூட குருமா செய்யலாம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணிங்கன்னா இந்த 3 ரெசிபியுமே செய்ய கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. லைவ் குக்கிங் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோடய ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.